ஹாய் ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன துளசியை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருநீற்று பச்சிலை. இது ஒரு துளசி வகையை சேர்ந்தது. இதை ராம துளசின்னு கூட சொல்லுவாங்க. சப்ஜா விதைகள் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தாங்க எடுக்கிறது. நம்ம நார்மலாக ஜூஸில் போடல சப்ஜா விதைகள், அது இதோட பிளான்ட்ல இதுலேருந்து தான் எடுக்கிறது. இதோட விதைகள் தான். இதோட இலைகள் தாங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் நிறைந்தது. குறிப்பாக இதோட இலைகளில் ஒரு இலையை எடுத்து நம்ம லைட்டாக உரசினாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், தலைவலியாக இருக்குது, அந்த டைம் இந்த ஒரு இலையை நம்ம பிச்சு ரொம்ப நேரம் ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தால் அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும். நல்ல தூக்கத்தை தரக்கூடியதான் இந்த திருநீற்று பச்சிலை. இதோட இலைகளை பார்த்திங்கன்னா தொடர்ந்து சுவாசிட்டு வரனால மூளை காய்ச்சல் வராமல் தடுக்குது. ஒரு இலைகளில் ஒரு கொத்தை நம்ம எடுத்து தண்ணியில் போட்டு நம்ம நல்லா ஆவி பிடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கும் அவ்வளோ நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதோட பிளான்ட் நம்மக்கிட்ட சேல்க்கு அவைலபிளாக இருக்குது. வீடியோ பற்றி